Welcome students. இந்த செஷன்ல நம்ம காம்பனன்ட் பேஸ்ட் டெக்னாலஜி ப்ராக்டிக்கல்ல லேப் எக்ஸசைஸ் 9 பத்தி பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் லேப் எக்ஸசைஸ் 9 என்னன்னு சொல்லி பார்ப்போம். லேப் எக்ஸசைஸ் 9 பாருங்க. Develop a database application to store the details of students using ADO.NET. ADO.NET யூஸ் பண்ணி ADO.NET யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாபேஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி ADO.NET மூலிமா நம்ம டேட்டாவை கொடுக்குற டேட்டா வந்து அந்த டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகணும். சரியா? C# யூஸ் பண்ணி C# ஃபார்மில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறோம். நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? விஷுவல் ஸ்டுடியோ அதில் ஃபைல், நியூ ப்ராஜெக்ட். சரியா? விஷுவல் C# விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷனில் போயிட்டு டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஃபைலோட பேர். சரிங்களா? ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் நமக்கு அந்த ஃபார்ம் விண்டோ ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணோம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பார்க்காதுங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஆகும். சரிங்களா? டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோ மூலிமா தான் நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது ஏற்கனவே இங்கே உங்களுக்கெல்லாம் டிஸ்பிளே இருக்கும். நமக்கு சர்வர் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ, ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? சர்வர் எக்ஸ்ப்ளோரர். ஸோ அது உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த டூல் பாக்ஸுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கான்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு அந்த டூல் பாக்ஸுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, டூல் பாக்ஸுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுங்கள், அந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுத்துரு டிஸ்பிளே பண்ண வைக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள் டூல் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? சரி, டூல் பாக்ஸ் ஏற்கனவே இருக்கும். சர்வர் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த சைடு ஓரத்தில் பாருங்கள் சர்வர் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா வியூ அப்படிங்கிற மெனுக்கு போயிட்டு சர்வர் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சர்வர் எக்ஸ்ப்ளோரர் இந்த டூல் பாக்ஸுக்கு மேலே, டூல் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே உங்களுக்கு மேலேயோ அல்லது அதுக்கு கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள் டேட்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ SQL சர்வர் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சர்வர் நேம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் இந்த டேட்டா கனெக்ஷன் அப்படிங்கிறது கீழே சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டேட்டா கனெக்ஷன் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்வர்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இந்த சிஸ்டத்தையே சர்வராக யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி இதே சிஸ்டத்துலேயே C# மூலிமா நம்ம டேட்டா கொடுத்து இதே சிஸ்டத்துலேயே டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதை பற்றி நம்ம இதில் பார்க்குறோம். சரிங்களா? அதான் சர்வர் வந்து இந்த சிஸ்டத்தையே சர்வர் வச்சுக்கிறோம். ஸோ இந்த சிஸ்டத்தோட நேம் என்னன்னு சொல்லி இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த சிஸ்டத்தோட பேர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ரைட் டேட்டா கனெக்ஷனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் a new SQL சர்வர் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுங்க. இங்கே இப்போ என்ன பண்ணுங்க, சர்வர் நேம் அப்படிங்கிற இடத்துல இங்கே உங்களுக்கு என்ன சிஸ்டமோட பேர் இருக்கோ அந்த பேர் இங்கே அப்படியே கொடுங்க. சரி, நான் இப்போ CT/sys1 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு /SQL express அப்படின்னு சொல்லி இதான். ஏன்னா நான் SQL கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து டேட்டாபேஸை கிரியேட்டோ அப்டேட்டோ டெலிட்டோ என்ன ஆப்ரேஷன் வேணாலும் நம்ம வந்து செய்ய போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா SQL express EXPRESS. சரிங்களா? இப்போ டேட்டாபேஸுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. சரி, ஸ்டூடெண்ட்டோட டேட்டாபேஸ் தான் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால ஸ்டூடெண்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஏற்கனவே அப்படின்னு இருக்கு அப்படிங்குது. ஸோ அதனால நான் வேற ஒரு பேர் வந்து வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் 2 அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸ்டூடெண்ட் 2. நீங்கள் ஸ்டூடெண்ட்னு கொடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் வராமல் இருந்தால் அப்படியே ஓகே கொடுங்க. இல்லை மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த பேரில் அந்த பேருக்கு பதில் வேறு ஏதோ ஒரு பேர் வந்து வச்சுக்கோங்க. சரி, நான் இப்போ ஸ்டூடெண்ட் 2 அப்படிங்கிற பேர் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஓகே. இப்போ பாருங்க இந்த டேட்டா கனெக்ஷன் அப்படிங்கிறது கீழே இப்போ உங்களுக்கு அந்த டேட்டாபேஸோட பேர் வந்திருக்கும் பாருங்கள், student2.dbo அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? DBO அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன், DBO அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்லாம் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த வந்திருக்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒரு ப்ளஸ் குறி இருக்கும். அந்த ப்ளஸ் குறியை கிளிக் பண்ணுங்கள்.
ப்ளஸ் குறி கிளிக் பண்ணி நிறையா ஃபோல்டர்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் பாருங்க டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணணும் சரிங்களா. அதனால் டேபிள் அப்படிங்கிறத வச்சுட்டு ஆட் நியூ டேபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம புதுசாக ஒரு டேபிளை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அந்த டேபிளுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும் சரிங்களா. அப்போ ஃபீல்டு காலம், அதான் காலமோட பேர். ஸோ காலமோட நேம் வந்து இங்கே வச்சுக்கோங்க. காலம் நேம் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆர்இஜி நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர். டேட்டா டைப் அப்படிங்கிறது நீங்கள் எஸ்கியூஎல்ல என்னென்ன டேட்டா டைப்பில் இருக்கோ அதில் அந்த மாதிரி அதில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிபிஎம்எஸ்ல எப்படி நீங்கள் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு டேட்டா டைப்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டேட்டா டைப் இதில் இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நியூமரிக் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வேர்கார் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் நியூமரிக் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். சரிங்க, நியூமரிக். அடுத்தது ஸ்டூடெண்டோட பேர் நான் வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபீல்டு பேர் எஸ் நேம். வெறும் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு நேம் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டாக எடுத்துக்கும், அதனால நமக்கு வந்து எரர் வரும். அதனால நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ் நேம் அப்படிங்கிற மாதிரி நேம், வெறும் நேம் அப்படிங்கிறது போல வேறு ஏதாவது ஒரு லெட்டரோ வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக அதில் சேர்த்திக்கோங்க. நான் எஸ் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இது வேர்கேர் சரி, இப்போ வேர்கேர் அப்படிங்கிறது இதில் கொடுத்துக்கோங்க. வேர்கேர் மேக்ஸிமம் எவ்வளோ கேரக்டர் வேணுமா? 50னா 50 கேரக்டர் தான் வரும். அதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் சரிங்களா. நான் 50 மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்தது டிபார்ட்மெண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா வேர்கேர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. வேர்கேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும் சரிங்களா. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் சேவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேபிளுக்கு ஒரு பேர் கேட்கும். நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால எஸ்டியூ அப்படிங்கன்னு சொல்லி பேர் வந்து கொடுத்துக்கிறேன் சரியா. ஸ்டூடெண்ட் 2ங்கிறது டேட்டா பேஸோட பேர், எஸ்டியூ அப்படிங்கிறது டேபிளோட பேர் சரியா. ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா அந்த டேட்டா பேஸில் எத்தனை டேபிள்ஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஒரு டேட்டா பேஸுக்குள்ளார எத்தனை டேபிள் வேணாலும் கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த dbo.sto.table அப்படின்னு இந்த நமக்கு இப்போ ஓப்பனில் இருக்கு இல்லைங்களா, அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டேப்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ்னு கொடுத்துருங்க. அது நமக்கு இனிமேல் தேவையில்லை சரியா. டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்வரில் போய் பாருங்கள், இந்த டேபிள் அப்படிங்கிறதுல இதை இந்த ப்ளஸ் குறியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிளோட பேர் என்ன பேர் கொடுத்தோமோ அந்த பேர் இங்கே டிஸ்பிளே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேபிளில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் நம்ம கொடுத்தோமோ அந்த ஃபீல்டெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ரிஜிஸ்டர் நம்பர், எஸ் நேம், டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் இதில் எப்படி டேட்டா கொடுக்குறது, டேட்டா இப்போ நம்ம கொடுக்கல, ஜஸ்ட் இப்போ அந்த அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த டேபிளில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ டேபிள் டேட்டா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்டோட நேமு, டிபார்ட்மெண்ட் எல்லாமே நல்னா எந்த ஒரு டேட்டாவும் உள்ளே வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ இதை வந்து இந்த டேப்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இது க்ளோஸ் ஆயிடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், அதுக்கு இப்போ தான் நம்ம வந்து எக்ஸசைஸ்க்கு வரப்போம். இவ்வளோ நேரம் நம்ம டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இப்போ எக்ஸசைஸ் 9th எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஃபீல்டு அந்த டேபிளில் வச்சிருக்கிறோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்டோட நேமு, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேபிள் இருக்கிற அந்த அதில் என்ன எத்தனை ஃபீல்டு வச்சிருக்கோமோ அத்தனை ஃபார்ம் டிசைனில் வந்து நம்ம அத்தனை கண்ட்ரோல்ஸ், அத்தனை டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம போடணும். நீங்கள் 3 வச்சிருக்கேன், 3 ஃபீல்டு தானே 3 போட்டால் போதும். 10 ஃபீல்டு வச்சிருக்கோம்னா 10 டெக்ஸ்ட் பாக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போடணும் சரிங்களா. அப்போ இப்போ டூல் பாக்ஸில் போயிட்டு நம்ம 3 ஃபீல்டு வச்சிருக்கோம், அப்போ அதனால 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் போட போகிறேன் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு வந்து 3 லேபிள் பாக்ஸ் வந்து வேணும். எதுக்காக, அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸ்லையும் என்ன பண்ண போகிறோம், என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம், எதுக்காக அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக 3 லேபிள் பாக்ஸ் வந்து போட போகிறோம். சரிங்களா. இந்த ஒவ்வொரு சரிங்களா, ஒவ்வொரு லேபிள் பாக்ஸ்லையும் என்ன பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு மாற்றி விட்டுறீங்க. இங்கே என்னது ரெஜிஸ்டர் நம்பர்,
ரெண்டாவது லேபிள் பாக்ஸ் ஸ்டூடெண்ட் நேம். அடுத்து மூணாவது லேபிள் பாக்ஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? இப்போ அதுக்கு நேராக கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸை கொண்டு போய் வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் நம்பர், இப்போ பேர், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பெருசாக அல்லது சின்னதோ நீங்கள் வந்து இந்த பாக்ஸை வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே சும்மா ஏதோ ஒரு லேபிள் பாக்ஸ் போட்டு என்டர் த டீட்டெயில் அப்படின்னு ஏதோ சும்மா கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு லேபிள் பாக்ஸை போட்டு என்டர் த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்ம கொடுக்குற டேட்டா வந்து அந்த டேபிளில் போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்காக ஒரு பட்டன். சரி, இந்த பட்டனுக்கும் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ஸ்டோர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துடலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃபார்ம் வந்து டிசைன். அவ்வளோதான், ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபார்முக்கு ஏதாவது ஹெட்டிங் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபார்ம் டேட்டாபேஸ் கிரியேட்டிங் கிரியேட்டிங் டேட்டாபேஸ் சும்மா ஏதோ ஒரு பேர் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டோர் த டீடைல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல் ஏதோ எப்படி ஏதோ ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். சரி, ஓகே, இது மாதிரி வச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நம்ம வந்து கோடிங் வந்து எழுத போகிறோம். கோடிங் எழுதி ஃபார்மில் வச்சு 2 தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. கோடிங் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQL யூஸ் பண்ணி டேட்டாபேஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் SQL யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ டேட்டாபேஸ் தனியாக இருக்குது, நம்மளுடைய C# அப்ளிகேஷன் தனியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸையும் C# அப்ளிகேஷனையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த SQL நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா? SQL இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தனி நேம் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அந்த நேம் ஸ்பேஸை நம்ம வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அது எங்கே சார் இருக்குது, என்ன நேம் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது வரைக்கும் நம்ம போட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டில் எதுவுமே நம்ம நேம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நேம் ஸ்பேஸ் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஏன்னா இது எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால, டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இந்த நேம் ஸ்பேஸை நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். சரிங்களா? இந்த யூசிங் இந்த இடத்துல டைப் பண்ணுங்க, யூசிங், இது அப்படியே 2 தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. யூசிங், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத எஸ் கேபிட்டலில் டைப் பண்ணுங்க, SYST சிஸ்டம். அதுக்கப்புறம் டாட் வச்சிங்கன்னா அதிலே வரும். அதில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்குது டேட்டாங்கிறத வச்சு டேப் அடிங்க. அதுக்கப்புறம் டாட் வைங்க. இதில் பாருங்க காமன், ODBC, OLEDB, SQL கிளைண்ட் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ இதில் SQL கிளைண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸையும் C# அப்ளிகேஷனையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு 3 வகையில் கனெக்ட் பண்ணலாம். ஒன்று OLEDB யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம், ODBC யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம், SQL யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 மெத்தடில் நம்ம வந்து SQL யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் SQL கிளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் நீங்கள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து கண்டிப்பாக இந்த நேம் ஸ்பேஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த டேட்டாபேஸையும் நம்மளுடைய C# அப்ளிகேஷனையும் கனெக்ட் பண்ணணும் இல்லைங்களா? கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? கனெக்ட் பண்ணுறதுக்கு அதை ஒரு சில ஆப்ஜெக்ட் இதில் நிறைய சின்ன இந்த SQL அப்படிங்கிறதுல சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட், அந்த கனெக்ஷன் இப்போ அந்த டேட்டாபேஸையும் நம்மளுடைய C# அப்ளிகேஷனையும் லிங்க் பண்ணணும். சரிங்களா? லிங்க் பண்ணணும், கனெக்ட் பண்ணுறதுக்கு SQL கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ அதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலே நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டை இந்த வேறு இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபார்முக்குள்ளே டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு அதுக்குள்ளே ஃபங்கு மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். பட் வெளியில் எடுத்துகிட்டு போனால் நமக்கு ஒர்க் ஆகாது. அதனால் அது என்ன பண்ணுறேன்னா
நான் வந்து குளோபலாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபார்முக்கு வெளியிலேயே டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நான் எங்கே வேணாலும் நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் அந்த கனெக்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இங்கே வந்து 2 ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸையும் நம்மளுடைய C# கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும், கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது, SQL கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி இங்கே போடுங்க. பார்த்தீங்க இதில் பாருங்கள், இப்போ பாருங்க உங்களுக்கு SQL கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதே சப்போஸ் நீங்கள் வந்து இந்த யூசிங் அப்படிங்கிறத கொடுக்காமல் இருந்திருந்தால், ஸோ நான் வந்து அதை கமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். சப்போஸ் அதை நம்ம வந்து கொடுக்காம விட்டுருந்தால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ் வந்து கேபிட்டல் அடிங்க, SQL கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க வரவே வராது. இந்த உங்களுக்கு கீழே டிஸ்பிளே இருக்கிற இந்த விண்டோக்குள்ளார இந்த SQL கனெக்ஷன் அப்படிங்கிறது வராது. ஏன் வரல அப்படின்னா நம்ம அந்த நேம் ஸ்பேஸை டைப் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் கமெண்டா கொடுத்தேன்னா என்ன அர்த்தம், அதை டைப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க அந்த SQL கனெக்ஷன் அப்படிங்கிற அந்த கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க இந்த விண்டோல வரவே வராது. இந்த விண்டோல வரல அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா நீங்க அந்த நேம் ஸ்பேஸை வந்து மேல டிக்ளேர் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ நான் அந்த கமெண்ட் எடுத்து விட்டுட்டேன். இப்போ நான் வந்து கொடுக்குறேன் பாருங்க, S கேபிட்டல் QL CO பாருங்க வந்துருச்சு பாருங்க, SQL கனெக்ஷன், SQL கமாண்டு. ஸோ இந்த மாதிரி வரணும் இதுவே. இப்போ வந்த வாட்டி டேப் அடிங்க. ஸோ இப்போ SQL கனெக்ஷன் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுங்க, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க, CONN அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ஷன் அப்படிங்கிறது என்ன, டேட்டாபேஸையும் நம்மளுடைய C# ஃபார்மையும் வந்து லிங்க் பண்ணுறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இப்போ நான் லிங்க் பண்ணினதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸில் இருக்கிற அந்த டேபிளை நான் ரீட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த டேபிளை எடுக்கணும். ஸோ டேபிள் எடுக்கிறதுக்கு நான் கமாண்ட் கொடுக்கணும் சரியா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படிங்கிற அந்த SQL கமாண்ட் வந்து நான் கொடுக்கணும். ஸோ அதுக்காக SQL கமாண்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸ் அந்த இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ SQL கமாண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும் பாருங்க, SQL கமாண்ட் இதை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் COMM ஓகேங்களா கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட் தான் எனக்கு வந்து மெயினாக வந்து தேவை. ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்ததா இப்போ இந்த ஃபார்ம் லோட் அப்படிங்கிற ஈவெண்ட் இருக்கும் சரிங்களா. ஃபார்மில் வச்சு 2 தடவை கிளிக் பண்ணியிருப்போம், நமக்கு வந்திருக்கும். இந்த இப்போ ஃபார்ம் லோடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸையும் நம்மளுடைய C# அப்ளிகேஷனையும் லிங்க் பண்ண போகிறோம். லிங்க் பண்ணுறது இந்த இடத்துல நம்ம நடக்குது. ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தீங்கன்னா SQL கனெக்ஷன் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம், கமாண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணணும். அதே மாதிரி கமாண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கும் மெமரி அலோகேட் பண்ணணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் மெமரி அலோகேட் பண்ணலை. இனிமேல் தான் நம்ம மெமரி வந்து அலோகேட் பண்ண போகிறோம். எப்படி அலோகேட் பண்ணுறதுன்னா அந்த ஆப்ஜெக்டோட பேர் ஈக்குவல் டு நியூ அப்படிங்கிற கீவேர்டு தான் என்ன பண்ண போகுது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ண போகுது. நியூ எதை மாதிரியான இதை அந்த வந்து நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். இந்த CONN அப்படிங்கிறது எந்த கிளாஸை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா SQL கனெக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கு. SQL கனெக்ஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக மெமரி அலோகேட் ஆயிரும். முன்ன வந்து ஒன்லி ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கும், இப்போ மெமரி அலோகேட் ஆயிருக்கும். அதே மாதிரி COMM அப்படிங்கிறதுக்கும் மெமரி அலோகேட் பண்ணுறோம். நியூ SQL கமாண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கண்டிப்பாக போடணும் சரியா. இப்போ மெமரி அலோகேட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த டேட்டாபேஸை என்னுடைய இந்த கனெக்ஷன் அப்படிங்கிற CONN அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. CONN அப்படிங்கிற ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி C# அந்த டேட்டாபேஸையும் நான் கனெக்ட் பண்ண போறேன். எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பாருங்க. இந்த ஆப்ஜெக்டோட பேர் அடிச்சுக்கோங்க, CONN டாட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, கனெக்ஷன் ஸ்ட்ரிங். அதை கொடுத்துட்டு ஈக்குவல் டபுள் கோட்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு சரிங்களா, அதை கொடுக்கணும். டேட்டா சோர்ஸ், டேட்டா ஸ்பேஸ் SOURC டேட்டா சோர்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டேட்டா ஒரு ஸ்பேஸ் சோர்ஸ் ஈக்குவல் டு இங்கே தான் என்ன பண்ண போறோம்னா நம்ம உங்கள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணும்போது சர்வர் நேம் அப்படின்னு ஒன்று கொடுத்தோம். என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமோட பேரு ஒரு /SQL எக்ஸ்பிரஸ்ன்னு கொடுத்தோம். அதை தான் இங்கே டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல கொடுக்கணும் சரிங்களா. நான் எப்படி கொடுத்தேன், CT/sys1 /SQL EXPRESS அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் சரிங்களா. அதை கொடுக்கணும். அடுத்ததா இனிஷியல் கேட்லாக் INITIAL ஸ்பேஸ் CATALOG இனிஷியல் கேட்லாக் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா டேட்டா பேஸோட பேர். இனிஷியல் கேட்லாக் அப்படிங்கிற இடத்துல டேட்டா பேஸோட பேர். டேட்டா பேஸ் என்னன்னு நான் கொடுத்தேன்னா student2 STUDENT2.
அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன், அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஐஎன் இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? செமிகோலன் ட்ரூ, கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் போட்டுருங்க. சரி, இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். ஸோ இந்த லைனில் ஏதாவது மிஸ்டேக் ஆகி போச்சு அப்படின்னா, டேபிள் நேம் தப்பாவோ, டேட்டாபேஸ் நேம் தப்பாவோ, சர்வரோட பேர் தப்பாவோ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டேட்டாபேஸையும் நம்மளுடைய C# அப்ளிகேஷனும் லிங்க் ஆகாது, கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆனால் தான் அதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேபிளை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கனெக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டோட பேர் CONN டாட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸுக்குள்ள டேட்டா சோர்ஸ். டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம கொடுக்கறது அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணும்போது நம்ம சர்வர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஒன்று கொடுத்துருப்போம். அது என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் செமிகோலன், அதுக்கப்புறம் இனிஷியல் கேட்லாக் ஈக்குவல் டு டேட்டாபேஸோட பேர், இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். சரிங்களா? கடைசியில் செமிகோலன் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் போட்டுருங்க. ரைட், இப்போ நம்ம கொடுத்தது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த CONN டாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குற அந்த பாத், அந்த சர்வரோட பேர், டேட்டாபேஸோட பேர் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அந்த டேட்டாபேஸையும் நம்மளுடைய C# அப்ளிகேஷனையும் லிங்க் பண்ணி விட்டுரும். அதுதான் ஓப்பன். ஓப்பன் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி நம்மளுடைய C# அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நம்ம அங்கே கொடுத்தல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாதாரணமாக ஒரு வேர்டில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது இல்லாத ஒரு ஃபைல் நேமை கொடுத்தோன்னா என்ன ஆகும், இல்லை டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். அந்த மாதிரி நமக்கும் இங்கே இல்லாத ஒரு டேட்டா பேஸையோ இல்லாத ஒரு சர்வரோட நேமையோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஓப்பன் அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு எரர் மெசேஜும் வராது. சரிங்களா? ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ கனெக்ஷனை ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ கனெக்ஷன் இருக்கும். அடுத்தது இப்போ கமாண்ட் கொடுக்கணும். கமாண்ட் என்னது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிளோட பேர் நான் யூஸ் கொடுக்கணும். கமாண்ட், அதான் கமாண்டாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கமாண்ட் கொடுக்குறோன்னா இந்த கமாண்ட் வந்து எந்த டேட்டா பேஸில் போய் ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டேட்டா பேஸில் ஒர்க் ஆகணும், இப்போ CONN அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த டேட்டா பேஸில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதே டேட்டா பேஸை வந்து இந்த கமாண்ட் அப்படிங்கிறதும் நம்ம கனெக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, COMM டாட் கனெக்ஷன் equal to CONN. ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ CONN அப்படிங்கிறதுல நம்ம ஒரு டேட்டா பேஸ் சொல்லியாச்சு, எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கமாண்ட் நான் கொடுக்கணும். நான் ஒரு கமாண்ட் கொடுக்கறதுக்கு SQL கமாண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். COMM அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அந்த கமாண்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வெறும் நம்ம கமாண்ட் கொடுக்குறோம், ரைட்டு. அந்த கமாண்ட் வந்து எங்கே இருக்கிற டேட்டா பேஸில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ CONN அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த டேட்டா பேஸில் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், எந்த டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த டேட்டா பேஸில் தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த கமாண்ட் நான் கொடுக்கக்கூடிய கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை போட்டு பண்ணுறதுக்கு பதிலாக COMM வந்து கனெக்ஷன், COMM கனெக்ஷன் வந்து எங்கன்னா CONN அப்படின்னு வச்சுறேன். CONN வந்து இப்போ எந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோ அந்த டேட்டா பேஸை தூக்கி கமாண்ட் COMMக்கு கொடுத்துருச்சு. அவ்வளோதான், இவ்வளோதாங்க. இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இனிமேல் தான் நமக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணலாம், ஸோ ஃபார்ம் லோடில் எந்த டேட்டா பேஸை நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கமாண்டாக அந்த டேட்டா பேஸ் அந்த கனெக்ஷனில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி வச்சுறீங்க. அவ்வளோதான். இந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா போதும். அடுத்தது இப்போ நான் ரெஜிஸ்டர் நம்பரில் நான் ஒரு நம்பரை டைப் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டோட பேரில் ஒன்று டைப் பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட் என்னன்னு கொடுத்துட்டு ஸ்டோர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டோருங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா இப்போ நான் அங்கே கொடுத்த ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட பேர், டிபார்ட்மெண்ட் எல்லாமே அங்கே அந்த பர்டிகுலர் எந்த டேட்டா பேஸில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அந்த டேட்டா பேஸில் இருக்கிற அந்த பர்டிகுலர் டேபிளில் போய் ஸ்டோர் ஆகணும். சரிங்களா? அப்போ இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணால் அங்கே போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ அப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த பட்டனோட கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட்டில் கோடிங் வந்து நம்ம எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பர்டிகுலர் பட்டனில் ஏதாவது ஒரு பட்டன் கூட எந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுமே எம்டியாக இருக்கக்கூடாது. சரியா? எம்டியாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா வந்து எம்டியாக இருக்கிறது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை சொல்லணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதான் செய்யலாம். இஃப்
டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் equal to null. அல்லது ஏதாவது ஒரு பாக்ஸ்னா கூட நமக்கு எரர் வரணும். ஸோ அதனால ஆர் சிம்பிள், ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல் ஆர் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ டபுள் கோட்ஸ்ல ப்ளீஸ் fill all the details. இல்ல எல்லா டேட்டாவும் கரெக்டாவே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? எல்லாமே கரெக்டா இருக்குன்னா இப்போதான் என்ன பண்ண போறேன்னா அந்த கமாண்ட் வந்து கொடுக்க போறேன். சரிங்களா? comm டாட் கமாண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணுங்க. கமாண்ட் comm அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல கமாண்ட் டெக்ஸ்ட் என்ன கமாண்ட் நீங்க கொடுக்க போறீங்களோ அந்த கமாண்ட் இங்க கொடுத்துருங்க. டபுள் கோட்ஸ்ல எப்பயும் போல SQL இன்செர்ட் டேட்டா வந்து இன்செர்ட் தான் பண்ண போறேன். சரியா? ஒரு டேபிள்ல ஒரு டேட்டா கொடுக்கணும்னா இன்செர்ட் அப்படிங்கிறது கொடுக்க போறோம். சரிங்களா? இன்செர்ட் இன்டு டேபிளோட பேர் நம்ம STU கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். டேபிளோட பேர். சரிங்களா? அதுக்கப்புறம் வேல்யூஸ் ஓப்பன் பிராக்கெட் சிங்கிள் கோட் அப்புறம் டபுள் கோட் அப்புறம் ஒரு பிளஸ். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் அதே மாதிரி எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிளஸ் அப்புறம் டபுள் கோட்ஸ் அப்புறம் சிங்கிள் கோட் மறுபடியும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கமா. இப்போ இது என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி சிங்கிள் கோட் ஒரு டபுள் கோட் ஒரு பிளஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 டாட் டெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பிளஸ் டபுள் கோட் சிங்கிள் கோட் அப்புறம் ஒரு கமா மறுபடியும் சிங்கிள் கோட் டபுள் கோட் பிளஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 டாட் டெக்ஸ்ட். சரிங்களா? டபுள் கோட் சிங்கிள் கோட் சரி பிளஸ் வரணும் பிளஸ் டபுள் கோட் சிங்கிள் கோட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணியிருப்போம். இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த டபுள் கோட்ஸ் இங்கே முடிச்சுட்டு செமிகோலன் போட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் வரணும். அப்படி ஏதாவது அடியில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் லைன் வருதுன்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட் அப்புறம் டபுள் கோட். ஒரு சிலர்லாம் மாற்றி டபுளாக போட்டுருவீங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரி, இப்போ கமாண்ட் நான் கொடுத்துட்டேன் இன்செர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னே என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல இன்செர்ட் இன்டூ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூவே கொடுப்பீங்க. ரெஜிஸ்டர் நம்பரே கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் பேர் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டே கொடுப்பீங்க. ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறதுக்கு நேராக இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன கொடுக்குறோன்னா அதை வந்து அந்த டேபிளில் இன்செர்ட் பண்ணணும். அதே மாதிரி நேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற நேராக இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன பேர் கொடுக்கணும் அது அந்த டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும். அதனால நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 அந்த பர்டிகுலர் இதுக்கு நேரம் அந்த இதை கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ நான் கமாண்ட் அப்படிங்கிறதுல கமாண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இன்னும் அந்த கமாண்டை கொடுத்துருக்கேன், பட் அந்த கமாண்டை என்ன பண்ணணும் கமாண்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணாதான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி நான் கொடுக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் பர்டிகுலரா அந்த டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். சரி, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா comm அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் போட்டு இதுல 2 மெத்தட் இருக்கு. எக்ஸிக்யூட் குவைரின்னு ஒன்று இருக்கு, எக்ஸிக்யூட் நான் குவைரின்னு ஒன்று இருக்கு. அந்த ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூட் குவைரி அப்படின்னா அந்த கமாண்ட்ல என்ன கொடுத்தனோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை கொண்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல வைக்கும். அதே எக்ஸிக்யூட் நான் குவைரினா அந்த கமாண்ட்ல என்ன கொடுத்தனோ அதை வந்து எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ணணும், இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்காது. எனக்கு இப்போ என்ன பண்ண போறேன், நான் அந்த இன்சர்ட்டுங்கிற கமாண்ட் என்ன பண்ண போகுது, நான் எக்ஸிக்யூட் பண்ணனா அதில் என்னென்ன வேல்யூ கொடுத்தனோ அது வந்து அந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகணும், அவ்வளோதான். அங்கே இருக்கிற டேட்டா எனக்கு மறுபடியும் நான் ரீட்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால எக்ஸிக்யூட் நான் குவைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை யூஸ் பண்ணுங்க. சரியா, கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆயிருக்கும்னா இன்செர்ட் அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற டேபிளில் இன்செர்ட் ஆயிருக்கும். சரிங்க, இங்கே என்ன டேபிள் நம்ம STUங்கிற டேபிள் கொடுத்துருக்கலாம், அந்த டேபிளில் இன்செர்ட் ஆயிருக்கும். சரிங்களா? மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ இந்த இடத்துல சும்மா ஒரு மெசேஜ் கூட ஒன் ரெக்கார்ட் இஸ் ஸ்டோர்டு சக்சஸ்ஃபுல்லி.
சரிங்களா. ரெக்கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸ்டோர் பண்ணியாச்சு, அவ்வளோதான், மேட்ரு வந்து முடிஞ்சிருச்சு. சப்போஸ் நான் அடுத்தது இன்னொரு ரெக்கார்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து எரேஸ் பண்ணணும். ஸோ எரேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுல என்ன பண்ணலாம்னா, எரேஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த டேட்டா வந்து நமக்கு தெரியும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் கிளியர் அப்படின்னு ஃபங்க்ஷனே இருக்கும், அதையே கூட அப்படியே கொடுத்துக்கோங்க. ஒன் டாட் டெக்ஸ்ட், அடுத்து டூ டாட் டெக்ஸ்ட்டு, த்ரீ டாட் டெக்ஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே இதை மாற்றி மட்டும் விட்ருங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு 1 2 3ன்னு மாற்றி விட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும். சரிங்களா. இந்த மாதிரி கிளியர் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. ஸோ இப்போ இதான் பண்ணலாம், ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணுறதுக்கு F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். பில்ட் எரர்ஸ், ஏதோ எரர் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் போட்டிருக்கேன், அதை வந்து 2 ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. சரியா, டேட்டா சிடி sys1 டபுள் ஸ்லாஷ் அதுக்கப்புறம் SQL எக்ஸ்பிரஸ். சரிங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அது நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லாம விட்டேன். இந்த டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து 2 ஸ்லாஷ் போடுங்க. சிடி sys1 2 ஸ்லாஷ் அப்புறம் SQL எக்ஸ்பிரஸ். சரி, இப்போ ரன் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ பாருங்கள் டீட்டெயில் நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படிங்கிற இந்த ஃபார்ம் வந்து நம்ம ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்டோட பேர், டிபார்ட்மெண்ட் கொடுக்குறோம். ரெஜிஸ்டர் நம்பர் வந்து சும்மா 1ன்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்டோட நேம் வந்து அருண், அருண் பதிலாக அல்லது குமரன் அப்படின்னு கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் வந்து சிடி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஸ்டோர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்கள் ஒன் ரெக்கார்ட் இஸ் ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்துச்சு. ஓகேன்னு கொடுத்தோன்னே எரேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த கிளியரும் கொடுத்ததுனால எரேஸ் ஆகி போச்சு. இப்போ இந்த நான் கொடுத்த டேட்டா வந்து அந்த டேட்டா பேஸில் இருக்கா அப்படின்னு எப்படி சார் பார்க்குறது? ஒரு ரெக்கார்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி பார்க்குறதுனா, இந்த இதில் பாருங்கள், சர்வர் எக்ஸ்ப்ளோரர் போய்க்கோங்க. இந்த சைடில் சர்வர் எக்ஸ்ப்ளோரர், அதில் டேபிள், நம்ம கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் இருக்கு இல்லையா. இப்போ இந்த டேபிளில் வச்சு என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்க ஷோ டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம அங்கே அந்த ஃபார்மில் நம்ம ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, டிபார்ட்மெண்ட்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா. அந்த பேர், அந்த ரெஜிஸ்டர் நம்பர் பாருங்கள், 1 இங்கே வந்துருச்சு, ஸ்டூடெண்ட்டோட நேம் குமரன் வந்துருச்சு, டிபார்ட்மெண்ட் சிடி வந்துருச்சு. சரிங்களா, இது வந்து இல்லை இப்படி உங்களுக்கு லேபில் வந்து நீங்கள் இதையும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஒன் ரெக்கார்டு ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அந்த மெசேஜ் மட்டும் நீங்கள் காட்டினீங்கன்னா ஓகே. சரிங்களா, இல்லை உங்களுக்கு வந்து ரெக்கார்டு வந்து அந்த டேட்டா பேஸ்லாம் ஸ்டோர் ஆச்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு அந்த டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி அந்த டேபிள் ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். சரிங்களா, ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்டோட நேம், டிபார்ட்மெண்ட் இப்படி இருக்குது. இல்லை இங்கே கூட நீங்கள் டேட்டா வந்து கொடுக்குறதாலும் கொடுத்தாலும் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். சரிங்களா, சரி அவ்வளோதாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம C# மூலியமாக நான் கொடுக்கக்கூடிய டேட்டா அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸில் எப்படி போய் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா, ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக நான் சொல்லியிருப்பேன். எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஃபார்ம் டிசைன் பண்ணுறது, டிசைன் பண்ணதுக்கப்புறம் எப்படி கனெக்ஷன் எல்லாம் அந்த ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து பெருசாக தான் போயிருக்கும். கொஞ்சம் அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக கொஞ்சம் நல்லா கிளியராக கேளுங்க. அப்போ தான், ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பின்னாடி இனி வரக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பேஸ். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் இதை வந்து கிளியராக நீங்கள் கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய அத்தனைக்குமே இதுதான் பேஸ். இதை வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா
கேட்டுக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்கு, எப்படி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, அடுத்த ஸ்டெப் வந்து இத விட கொஞ்சம் வேற மாரி போகும். சரிங்களா? அதனால கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அடுத்தது நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து கரெக்ட்டா கிளியரா வந்து தெரிஞ்சுக்கோங்க என்ன ஏதுன்னு. ஓகே. தேங்க் யூ. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா, இதுல இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் வந்து குடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க் யூ.